அனைவருக்கும் வணக்கம். என் பேர் யுவன் தென்னரசு. நான் செலிடோஸ் தமிழ் பள்ளியிலே 4ல் படிக்கிறேன். நான் இன்று பேச போகும் செய்யுள் இனியவை நாட்பது. முன்னுரை. இனியவை நாட்பது இயற்றியவர் பூதன் சேத்தனார். இது 40 வெண்பாக்களிலானது மற்றும் 11 கணக்கு நூல்களில் ஒன்று. உலகில் இனியவை எது என்ன கூறும் நீதி நூல் இது. இனியவைகளை கூறி மக்களுக்கு நீதி புகட்டுவது இந்நூலின் நோக்கம். ஆசிரியர் பத்தி கொஞ்சம் பார்க்கலாமா? பூதன் சேத்தனார் பேர் சேந்தனார், தந்தையின் பேர் பூதனா. எல்லோரும் பூதன் சேத்தனா என்று அழைக்கப்பட்டார். வாழ்ந்த நாடு பாண்டிய நாடு, வாழ்ந்த ஊர் மதுரை. இவர் சிவ திருமால் பிரம்மன் பாடல்கள் பாடினார் மற்றும் இவர் ஒரு தமிழ் ஆசிரியர். இவர் வாழ்ந்த காலம் கிபி 725 முதல் 750 வரை. நூற்குறிப்பு பத்தி கொஞ்சம் பேசலாமா? இந்நூலில் முதல் பாடல் கடவுள் வாழ்த்து, பின்பு 40 செயல்கள் உள்ளது. அதில் பாடல் 8 மற்றும் கட்டுரை வெண்பாக்களிலானது. மீதி அனைத்தும் இன்னிசை வெண்பாக்களிலானது. ஒவ்வொரு பாடலில் 3 முத்தான கருத்துக்கள் எடுத்து கூறுகின்றது. முதல் 2 அடி இரு பொருளும், மீதி 2 அடி ஒரு பொருளும் அமைந்துள்ளது. நான் இப்போ இனியவை நாட்பதிலிருந்து பாடல் 6 வாசிக்க போறேன். ஆற்றும் துணையால் அறம் செய்ய முன்னினிதே, பார்ப்பட்டார் கூறும் பயமொழி மாண்பினிதே, வாய்ப்பு உடையார் ஆகி வளவைகள் எல்லாரை காப்பு அடைய கோடல் இனிது. முதல் முத்து. ஆற்றும் துணையால் அறம் செய்ய முன்னினிதே. பொருள்: அறம் செய்வது நல்லவர்களுக்கான சிறந்த பண்பு. இல்லாதவர்களுக்கு தர்மம் செய்வது சிறந்த அறம் ஆகும். இனியவை நாட்பது அறம் என்பது முடிந்தவரை நல்லதையே நினைக்க வேண்டும், நல்லதையே பேச வேண்டும் மற்றும் நல்லதையே செய்ய வேண்டும். எடுத்துக்காட்டாக, நான் இப்போ மகாபாரதத்தில் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு நாள் கிருஷ்ணருக்கு கையில அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ திரௌபதி சேலை கிழிச்சு கிருஷ்ணருக்கு முதலுதவியை செஞ்சாங்க. இந்த சிறு உதவி பிற்காலத்துல இங்க பெரிய பலன் தந்தது. எப்படி என்றால், ஒரு நாள் துச்சாதனர் திரௌபதியை துகில் உரிக்கும் பொழுது கிருஷ்ணர் சேலை கொடுத்து கொண்டே இருந்தார். மற்றும் திருவள்ளுவரின் எடுத்துக்காட்டாக, ஒல்லும் வகையான் அறிவினை பூபாது சொல்லும் வாய் எல்லாம் செயல். விளக்கம்: நம் திறமைக்கேற்ப போகும் இடமெல்லாம் நன்மை செய்ய வேண்டும். இரண்டாம் முத்து. பார்ப்பட்டார் கூறும் பயமொழி மாண்பினிது. பொருள்: கல்வி ஒழுக்கங்களில் சிறந்து விளங்கும் சான்றோர்களின் பயனுடைய சொல் இனிது. பெரியோர்களின் சொல்லுக்கிணங்க செயல் புரிவது இனிது. சான்றோர் வள்ளுவர் மற்றும் புத்தர் கூறிய பயனுடைய சொற்கள் பின்பற்றுவோம். எடுத்துக்காட்டாக, புத்தரின் வார்த்தை தர்மம் தலை காக்கும். எடுத்துக்காட்டாக, திருவள்ளுவரின் குரல் மனத்துக்கண் மாசல நாதல் அனைதரும் ஆகுல நீர பிற. விளக்கம்: ஒரு மனதளவில் தூய்மையாக இருப்பதுதான் சிறந்த அறம். அதனால் இவர்கள் வார்த்தைகள் நாம் பின்பற்ற வேண்டும். மூன்றாம் முத்து. வாய்ப்பு உடையார் ஆகி வளவைகள் எல்லாரை காப்பு அடைய கோடல் இனிது. பொருள்: கல்வி, செல்வம், வீரம், பதவி ஆகிய எல்லா நலனும் நான் என்ற ஆணவம் இல்லாதவரை துணையாக கொள்வது இனிது. எடுத்துக்காட்டாக, திருவள்ளுவரின் குரல் பெருமை பெருமிதமின்மை, சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடல். விளக்கம்: நான் என்ற ஆணவம் இல்லை என்றால் சிறந்த பெருமை. அதனால் இவர்களோடு இணைய வேண்டும். இன்னும் சில எடுத்துக்காட்டாக, முடிந்தவரை மற்றவர்களுக்கு தர்மம் செய்வது, பெரியவர்களை போற்றி அவர்கள் வழி நின்று வாழ்வது அறச்செயலாகும். மேலும் பயனான சொற்களை கூறக்கூடாது. வாழும் காலம் சில காலம் என்றாலும் அந்த காலத்தில் ஒழுக்கத்துடன் வாழுவது நல்லது என்று இந்நூல் கூறுகிறது. இனியவை நாட்பது கூறும் 3 இனிய கருத்துக்களை நம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் அனைவரும் உயர்ந்த இடத்தை பெறலாம். நல்லாரோடு சேர்ந்து நல்லன செய்து நலமுடன் வாழ நம் எல்லோரும் இனியவை நாட்பது நூலையும் பின்பற்றுவோம். நான் செயல் சொல்ல வாய்ப்பு ஏற்றியக்கு நன்றி. வணக்கம்.